எங்கள் அண்ணன் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருந்தார். அவர் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர். கோபமாக பேசினாலும் உள்ள அர்த்தம் நடந்திருக்கும். பாசம் இருக்க அதை வெளியே ஆக்கி காட்டிக்க மாட்டார். அப்புறம் எல்லாமே நல்லதாக செய்தார். குடும்பத்தை ரொம்ப பராமரிச்சுட்டார். நல்லா மகனுக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், மருமக இப்படி இருக்கணும், அவங்க தாய்க்கு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லா கடமையெல்லாம் ஒரு கடமை தவிர கோயிலுக்கு தவற மாட்டார். சாயங்காலம் ஆனால் கரெக்டாக கோயிலுக்கு போயிடுவார். தெய்வ பக்தி உள்ளவர். அவர் மேலே எந்த குறைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவர்கிட்ட ஒன்றுமே. பொதுவாக சொல்லப்போனால் அவர் வந்து எல்லா விஷயத்துலையுமே கரெக்டான மற்றவங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டார். 3 தங்கச்சிங்களும் நல்லபடியாக பார்க்கணும் செய்யணுன்றெல்லாம் ஆசைப்பட்டார். அந்த கவலை அவருக்கு நிறையா இருக்குது. தங்கச்சிங்க ஒவ்வொருத்தரும் இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற கவலை அவருக்கு நிறையா இருக்குது. என்ன சின்னதுலேருந்தே அண்ணனை பிரிஞ்சு இருந்துட்டோம். அதுதான் அப்போ இருந்தே அண்ணன் கூடவே இருந்திருந்தாக்க நாங்கள் ஹாஸ்டலுக்கு போயிட்டோம்ல. ஹாஸ்டலுக்கு போனதுனால அண்ணன்களோட பாசம் இருக்குது. கூட இருந்து பாசத்தை அனுபவிக்கிறது நல்லது. அப்பப்போ அந்தந்த லீவுக்கு வர்றதோட சரி, போகிறதோட சரி, அதோட சரி. இருந்தாலும் நல்லா தங்கச்சி எல்லாம் பாசமாக தான் இருக்கும். வெளியே காட்டிக்க மாட்டார். உள்ள அத்தனையும் உள்ளே வச்சுட்டு வெளியே அமைதியாக இருப்பார். அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். தேங்க்ஸ் சார்.